மீல் மேக்கர் வச்சு இவ்வளோ டேஸ்டியாக ஒரு கிரேவி செய்ய முடியுமான்னு நினைப்பீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா க்ரீமியான பதத்தில் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி வீட்டில் இந்த ரெசிபி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. செய்யறதும் ரொம்பவே சுலபம். 15லேருந்து 20 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். மிஸ் பண்ணாமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் மீல் மேக்கர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. 3 நிமிஷத்துலேயே இது பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ கடாயில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீளமாக மெல்லிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம பிரியாணிக்கெலாம் எப்படி வெங்காயத்தை நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் நம்ம வதக்குவோமோ அந்த அளவுக்கு, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுக்கணும். அப்போ தான் இந்த கிரேவியோட சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது வதங்கி வரட்டும். மீல் மேக்கரில் இருக்க சுடு தண்ணியை எடுத்துகிட்டு பச்சை தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பெரிய மீல் மேக்கருக்கு பதிலாக குட்டி குட்டி மீல் மேக்கர் கூட இருக்குங்க. நீங்கள் அந்த மீல் மேக்கர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். இப்போ தண்ணி எதுவும் இல்லாமல் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் கிரேவியோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதக்கின அதே கடாயில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பிழிஞ்சி வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவும் நம்ம மீல் மேக்கரை நம்ம வேக வச்சுட்டு டைரெக்டாக தான் சேர்ப்போம். இது போல் எண்ணெயில் வறுத்துட்டு சேர்க்கும் போது அதோடய சுவை ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைட் கோல்டன் கலரில் லேசாக இது போல் நிறம் மாதிரி வர வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதில் தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்து 150 ml அளவுக்கு புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு பீட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்திங்கன்னா திரியாக ஆகிடும். கிரேவி பார்க்க ரொம்ப நல்லா இருக்காது. இது போல் நல்லா க்ரீமியான பதத்துக்கு தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அடிகனமான கடாய் அப்படின்னா இது போல் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு 2 துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். பெரிய பிரிஞ்சி இலைனா 1 போதும். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. துருவிட்டு சேர்க்கும் போது இதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு சேர்த்த பிறகு சட்டுன்னு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காய பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நம்ம வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். ஒரு முறை எண்ணெயில் நல்லா கலந்து விட்டிங்கனாலே போதும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தயிர் சேர்த்து இந்த ரெசிபி செய்ய பிடிக்கலைன்னா நீங்கள் 3 தக்காளியை நல்லா மைய அரைச்சிட்டு கூட நீங்கள் வெங்காயத்துக்கு அப்புறம் சேர்த்து வதக்கிட்டு செய்யலாம். இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு கலந்து கொடுத்த பிறகு ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி நல்லா ஆறி வரும்போது நல்லா கெட்டியாகுங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் ஒரு 200 ml அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு 2 பச்சை மிளகாயை முழுசாகவே சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதி வரணும். இப்போ ஒரு 6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா நிறம் மாறி சூப்பராக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிருக்கு. இது ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு ஒரு திக்கான கிரேவி பதத்தில் இருக்குன்னு. நம்ம இதில் தேங்காய் முந்திரின்னு எதுவுமே சேர்க்கல. இருந்தாலும் நல்லா சூப்பரான ஒரு திக்கான க்ரீமி பதத்தில் இருக்கும்.
இப்போ இதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துருங்க. அடுத்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இதை நல்லா தாராளமாக சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, சப்பாத்தி பரோட்டான்னு அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த சைட் டிஷ் செஞ்ச உடனே காலியாகும், அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.